ஒரு 6 மாசம் முன்னாடி செய்திகள்லாம் ஒரு பரபரப்பா பேசினாங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ரீதியான அக்ரிமெண்ட், ட்ரேட் டீல் வரல, பல கோடி பல லட்சங்கள் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்திய ஊடகத்துல எதிர்கட்சிகளை பெரிய ஒரு அலப்பறையை கிரியேட் பண்ணதை பார்த்தோம். நம்மளும் அமெரிக்காவுடைய எந்த விதிகளுக்கும் நம்ம பிரதமர் அடி பணியாமல் இதுதான் எங்க ஸ்டாண்டுன்னு ரொம்ப ஒரு கண்டிப்பாக இருந்தனால அமெரிக்காவும் அப்படியே இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, ட்ரம்ப் அவர்கள் மோடியிடம் பேசி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் சாஃப்டா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மோடியிடம் பேசுறாரு. பேசி ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகுது. முக்கியமான அந்த ட்ரேட் டீல் என்னன்னு பார்த்தோம்னா 50% இருக்கக்கூடிய இந்த வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 18% குறைஞ்சிருச்சு. அப்படின்னா எவ்வளவு பெரிய வர்த்தக ரீதியான அந்த டீல்ன்றது நம்ம பார்க்கணும். முக்கியமா பிரதமர் அதுல சொல்லக்கூடியது என்ன கோரிக்கை வச்சாரா, எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அது அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 30-300 ட்ரில்லியனுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்குன்றது பியூஷ் கோயல் அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி வருவதற்கு முன்பு முதல்ல யூரோப்பியன் அந்த கவுன்சிலோட தடையில்லா வர்த்தகம் ஏற்பட்ட பிறகுதான் இது வந்திருக்கு, மதர் ஆஃப் டீல்ஸ். ஆமா, அதனால அதோட இம்பாக்டா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பயந்துருப்பார் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு உதல் வந்திருக்கும், ஒரு பயந்து போய் நம்ம கேம்ல லூஸ் ஆகக்கூடாது, எல்லாம் அமெரிக்கால திட்ட ஆரம்பிப்பான் இல்லையா. அப்ப வேற வழி இல்லாம கொஞ்சம் இறங்கி போவோம் என்று அவங்க தான் இறங்கி வந்திருக்காங்களே தவிர நாம இறங்கி போடணும். ஆனா இப்ப என்ன நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாள் நீங்க சொன்னீங்களே எந்தெந்த எதிர்கட்சிகள்லாம் அமெரிக்காவோட போச்சு போச்சு போச்சு, திருப்பூர்ல அவ்வளவுதான், அதாவது ஒரு பெரிய டாலர் டவுன் என்று இருந்த திருப்பூர் ஒண்ணுமில்லாத வேஸ்ட் மாறி போச்சு இந்த ஸ்டாலின் முதல் கொண்டு கத்தினார். அதன் பிறகு பாருங்க பல நாடுகளுக்கு விஜயம் செய்தார், பல நாடுகளோட பொருளாதார ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினாரு. இந்த அமெரிக்கா போட்ட அந்த டேரிஃப்னால உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் இந்த மாதிரி கண்ணாப்படன் சீனா முதற்கும் எல்லா நாட்டுக்கும் போட்டார். அந்த டேரிஃப் போட்ட பிறகு எல்லா நாடுகளுடைய எக்ஸ்போர்ட் கீழே குறைஞ்சது, எக்ஸப்ட் இந்தியா. நம்முடைய ட்ரேடு கூடிச்சு. அதான் நம்முடைய ஏற்றுமதி வர அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஏற்றுமதிக்கு மாற்றாக வேற எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இதை கண்டுபிடித்து அந்த நாடுகள் ஒப்பந்தம் போட்டு அதை செஞ்சு காமிச்சிட்டார். அமைதியா இருந்து அப்ப வேற வழி இல்லாம இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதை முதல்ல பார்க்கணும். இது என்ன கவனிக்கணும்னா, பல ஏசியன் கண்ட்ரீஸ், இப்ப பாகிஸ்தான் இருக்கலாம், பங்களாதேஷ் இருக்கலாம், தாய்லாந்து, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு, வியட்நாம் குறிப்பா இப்போ 19%, 20%, 23% இப்படிதான் இருக்கிறது. நம்மை விட அதிகமாக தான் வரி விதிப்பு மற்ற எல்லா ஆசிய நாடுகளுக்கும் இருக்கு, நமக்கு தான் 18%. அப்ப என்ன நம்ம பார்க்கணும், இப்ப உதாரணமா வியட்நாம்ல இருந்தோ அல்லது பங்களாதேஷ்ல இருந்தோ பாகிஸ்தான் இருந்தோ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள், பொதுவாக ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா 18%, 19%, 1% நீங்க சொல்றீங்க நீங்க. ஆனா வியாபாரம் என்ன பண்ணுவான், 1% எவ்வளவு லாபம் வரும், அத்தனை டன் வாங்கும்போது எவ்வளவு லாபம் வரும். ஆகவே அதிகமான அந்த எக்ஸ்போர்ட் நம்ம நாட்டில இருந்து போகக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் வரும். உதாரணத்துக்கு பாருங்க, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பங்களாதேஷ் தான் இன்னைக்கு லீடிங். இப்ப பங்களாதேஷை விட நமக்கு வரி கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெக்ஸ்டைல் இங்கிருந்து வாங்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா லீடிங் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் பாகிஸ்தான். சிந்து நதியில் முழுக்க பாஸ்மதி ரைஸ் தான். இப்ப அவங்களுக்கு டேரிஃப் ஜாஸ்தி, அதே பாஸ்மதி இங்கேயும் விளையுது. நாம பாஸ்மதியில பாகிஸ்தானுக்கு பிளேயர் கிடையாது யுஎஸ் பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து வரும். இப்போ பாஸ்மதி ரைஸ் இங்கிருந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் பல அந்த ஒரு சின்ன ஒரு இது பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு இது மூலம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு. செகண்ட் பாருங்க, இப்ப என்னன்னா ஹை டெக்னாலஜி இம்போர்ட் வரதுக்காக பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் கூட நம்முடைய மோடி அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, டேட்டா சென்டர்ஸ் நாடு முழுக்க பல இடங்களை ஆரம்பிக்கணும். நீங்க டேட்டா சென்டர்ஸ்லாம் ஃபுல்லா யூஎஸ், யூகே, அதே போல யூரோப் பேஸ் தான் இருக்கும். சிங்கப்பூர், ஹாங்காங் தான் இருக்கும். மொத்தமே நம்ம நாட்டுடைய எல்லா வெப்சைட், எல்லா தகவல்கள் முழுக்க வெளிநாட்டுல எங்கேயோ ஒரு சர்வர்ல இருக்கு. ஒரே ஒரு டேட்டா சென்டர் தான் புனேல இருக்கு, பிஎஸ்என்எல் இருக்கு. அது ஒரு சென்டர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாது. அப்ப நிறைய டேட்டா சென்டர் ஆரம்பினா அதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்ல லேட்டஸ்ட். அப்ப அதெல்லாம் அதுக்கான டெக்னாலஜி இம்போர்ட், ஏர்கிராஃப்டோடைய பார்ட் இம்போர்ட், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இன்னைக்கு பல அட்வான்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கு, அதெல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ட்ரேட் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதே போல இப்ப பாருங்க, இதே இந்த எதிர்கட்சிகள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் இப்ப கத்துவான்.
அமெரிக்காவுடன் அடகு வைத்து விட்டது. அடுத்து பஞ்சாப் எல்லையில வந்து பஞ்சாப்ல இருந்து டெல்லி போகக்கூடிய இந்த எல்லையில வந்து விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிப்பாங்க. விவசாயம் பாதிக்குதோ இல்லையோ ஒரு காரணம், பெரிய போராட்டம் ஆரம்பிக்கும். ஆனா தெளிவா சொல்லியிருக்கார், கிட்டத்தட்ட முக்கியமான எசென்சியல் கிரெயின்ஸ் கிட்ட 30க்கு மேற்பட்ட லிஸ்ட் பண்ணி அது எதுக்குமே வந்து இன்சுலேட் பண்ணிருக்கும். அது வந்து பாதிக்கவே பாதிக்காது. ஸ்பைசஸ் அதெல்லாம் இது பாதிக்காது. இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுமே தவிர இதெல்லாம் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ண முடியாதுன்னு நம்ம இன்சுலேட் பண்ணியிருக்கோம் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனாலும் போராட்டம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அல்ல, பார்லிமெண்ட்ல வந்து இதை பத்தி கூச்சல் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இதை வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு நல்ல முயற்சியாக தான் நம்ம பார்க்குறோம். இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா $500 பில்லியன் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு வர்த்தக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் உடனே எல்லாம் பண்ண மாட்டோம், அப்பப்ப பண்ணுவோம். அதே போல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் முழுக்க நிறுத்திவிட்டு வெனிசுலாவிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் மட்டும் நீங்க வாங்கணும், வாங்க போகிறார்கள். இவரே அனௌன்ஸ் பண்றாரு. இப்ப SBIல வந்து ஒரு ஆய்வு அறிக்கை போட்டிருந்தாங்க. சப்போஸ் வந்து நம்ம ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் முழுக்க நிறுத்திட்டு வெனிசுலாவிலிருந்து மட்டுமே வாங்கினோம்னா அது விலை குறைச்சி தரேங்கிறானா. அப்படி வாங்கினோம் என்று சொன்னால் 27,000 கோடி ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா செலவு குறையும் என்று ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நம்முடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வார்த்தை அப்படியே படிக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே நான் படிக்கிறேன். எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் அவர் சுப்ரீம் பிரையாரிட்டி. அதனால இதுல வந்து எங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். நாங்க வந்து வெனிசுலாக்கு மட்டுமே போய் அமெரிக்கா மட்டுமே அப்படி இருந்து எங்களுடைய இதை பாதுகாப்பை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். டைவர்சிட்டி ஆன் அவர் எனர்ஜி சோர்சஸ் இஸ் அவர் பிரைம் இம்பார்ட்டன்ஸ். நாங்க ரஷ்யால இருந்து வாங்குவோம், ஈரான்ல இருந்து வாங்குவோம், வெனிசுலால இருந்து வாங்குவோம். அதுதான் அப்படி அர்த்தம். நீ சொல்றதுனால வெனிசுலால இருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறோம், ஆனால் அவர் சோர்சஸ் எனர்ஜி சோர்சஸ் will be diversified. தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல அடுத்த நாளைக்கு கூட மீட்டிங் போடலாம். அமெரிக்காவுடன் அடகு வைத்து ரஷ்யா எண்ணெய் வாங்காம இந்த மாதிரி இந்த அடகு போன மோடி அரசே என்று பொதுக்கூட்டம் நாளைக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தெளிவா சொல்லியிருக்கு அரசாங்கம். அதே போல இது வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது, இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். பைலேட்டரல் இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட். இரு தரப்புல வந்து ஒரு தற்காலிகமாக ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இது வேணா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால மோடி அவர்களை பொறுத்தவரை நாட்டுக்கு எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டார் என்ற நம்பிக்கை நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்த போது கூட நாட்டை விட்டு கொடுக்காதவர். உக்ரைன் போர் சமயத்திலேயோ அல்லது எந்த அளவுக்கு ரஷ்யா அன்னைக்கா இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்பயும் விட்டு கொடுக்கல. அதனால நிச்சயமாக நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கலாம்.